நண்பர்களே, ஆரோக்கியம் எங்கள் கையில் தான் இருக்கிறது. மூலிகை மருத்துவம் தொடர்பாக நாம் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம். நிறைய பிரயோசனங்கள் இருக்கின்றன. பலர் தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார்கள். இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு நோய், ஆனால் பல காரணங்களால இந்த நோய்கள் வருகின்றன. இதற்கான காரணங்கள் என்ன என்பதை கண்டறிய வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. உண்மையில் அது மூலிகை மருத்துவர் ஒருவருடைய ஆலோசனை மிக முக்கியமானது. அஞ்சலா ஜெகநாதன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் நோய்களுக்கான காரணங்கள், அதற்கான மூலிகை மருத்துவம் எப்படி இதை பிரயோசனப்படுத்தலாம் என்பது தொடர்பாக நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றும் அஞ்சலா ஜெகநாதன் எங்களோடு இருக்கின்றார். இன்று நாம் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச இருக்கின்றோம். பலருக்கு இந்த முடி உதிர்தல் பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு டிசைனா அந்த முடி உதிரும். ஆனால் இந்த முடி உதிர்வதற்கான காரணம் பல விதமாக சொல்லப்படுகிறது. சில பேருக்கு தலையிடி, சில பேருக்கு மனப்பிரச்சனை, சில பேருக்கு டென்ஷன் என்று பல விஷயங்கள் சொல்லப்படுது. அடுத்தது பல ஒயில்களை வைக்கிறதாலையும் மாறி மாறி நான் இப்ப அண்மையில ஒன்று கேள்விப்பட்டேன். ஒருத்தர் சொன்னார், இந்த வெப்சைட்ல போயிட்டு ஒவ்வொருத்தர் சொல்றது அமேசான் கார்ட்ல இருந்து பிடிங்கிட்டு வந்த எண்ணெய் என்று சொல்லி அவர் பல 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 ஒயில்களை வச்சு அவருக்கு முடியே கொட்டி போயிட்டு இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில. ஆகவே இந்த விஷயங்கள் தொடர்பாக நாம் இன்று பேச இருக்கின்றோம். ஒரு நோய் பல காரணங்கள். வணக்கம் அஞ்சலா. வணக்கம். வணக்கம் அனாஸ். வணக்கம் நேர்களே. உண்மையில முதல்ல ஒரு விஷயம் ஒன்று எனக்கு தோணுதுன்னா, மூலிகை மருத்துவம் எனக்கு ஒரே யோசிச்சு கொண்டிருக்கிறேன். இந்த மூலிகை மருத்துவம் சைடு எஃபெக்ட் இல்லாத மருத்துவம் என்று உறுதியாக சொல்லலாமா? மூலிகை மருத்துவம் சைடு எஃபெக்ட் ஒழுங்கா நீங்க பார்த்து ஒழுங்கான மருந்தை எடுத்து ஒழுங்கான இடத்துல போய் ஒழுங்கா டோசேஜ பார்த்து எடுத்தீங்கன்னா தென் சைடு எஃபெக்ட் இல்ல. அது 0% நல்லபடியா எடுத்தா 0%க்கு போகலாமா? ஏன்னா நாங்க சாப்பிடுற சாப்பாடுகள், இப்ப நான் யூஸ் பண்ற நிறைய மூலிகைகள் எல்லாம் நமக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள்ல இருந்து வர்றது, அந்த மாதிரியானப்ப ஒழுங்கான டோஸை எடுத்தா அதுல சைடு எஃபெக்ட் இல்ல. ஆனா இப்ப நாங்க சாப்பிடுற சாப்பாடே இருந்தா கூட அளவுக்கு அதிகமா எடுத்தா அதனால பாதிப்பு இருக்குதானே. அப்ப அந்த அந்த தன்மை இருக்கு. மூலிகைகள்ல இப்ப அரளி விதைய அரைச்சி குடிச்சா நாங்க செத்து போயிடுவோம். அதே மாதிரி இங்க எல்லாம் சரி ஆணிக்கான்ற ஒரு பெரி எல்லாம் இருக்கு. ஒரு 2 சாப்பிட்டாலே அவ்வளவுதான். தெரியாம எங்கேயாவது காட்டுல போகும்போது சாப்பிட்டா அவ்வளவுதான். அந்த அந்த உயிரை எடுத்துரும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான நச்சுத்தன்மை உள்ள மூலிகைகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் மருந்து கிடையாது. இப்ப ஈவன் அந்த ஆணிக்கா நான் சொல்றது அது ஹோமியோபதி மருந்துக்கு தான் யூஸ் பண்றது. ஆனா இப்ப மூலிகையை எடுத்தா அதுல சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கு. அப்ப அந்த அந்த ஒரே விஷயம் தான் நல்லதையும் பண்ணும் கெட்டதையும் பண்ணும் சில மூலிகைகள். ஆனா அதை ஒழுங்கா பார்த்து எடுத்தா தென் அதுக்குதான் நீங்க ஒரு ஒழுங்கான ஒரு மூலிகை வைத்தியரை போய் அந்த அந்த ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி, அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, அந்த மூலிகைகளோட இன்டராக்ஷன் என்ன தெரிஞ்ச மாதிரி போய் எடுத்தா தென் பிரச்சனை இல்லை. அதே இப்ப நீங்க இது கேட்டதுனால நான் சொல்லணும். பிகாஸ் இப்ப சில நேரங்கள்ல யூடியூப்ல வீடியோஸ் வருது. நான் இந்த ஒரு மூலிகையை 6 நாள் எடுத்தேன், டயபிட்டிஸ் சரியா போயிடுது. ஈவன் நெல்லிக்காவை அரைச்சு குடிச்சேன், டயபிட்டிஸ் சரியா போயிடுதுன்னு எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அது அவங்க ஒரு லைக்குக்காக வேண்டி போடுற ஒரு விஷயமே தவிர, ஒரு டயபிட்டிஸ் இருக்கிறவங்க ஒரு மெட்ஃபார்மினை எடுத்து ஒரு இன்சுலின்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி எடுத்தா சரியா போறதே கிடையாது. அப்ப அவங்க அந்த அந்த அது அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு அதை நாம எடுக்கக்கூடாது. எஸ்பெஷலி நாங்க வேற மருந்து எடுத்துட்டு இருக்கோம்னா, கன்வென்ஷனல் மெடிசின் எடுத்துட்டு இருக்கோம்னா அப்படியான விஷயங்களை நீங்களா ட்ரை பண்ணக்கூடாது. ஆனா ஒரு நீங்க ஒரு சீரகத்தை அவிச்சு குடிச்சிங்க, வீட்டுல கிச்சன் கபட்ல இருக்கிற சாப்பாடு நீங்க அதை மருந்தா யூஸ் பண்ணினீங்கன்னா அது பரவாயில்லை. ஆனா அது குணப்படுத்தாது. அது அந்த தன்மைகளை ஒரு சொட்டு குறைக்கும். அந்த அந்த சப்போர்ட்டை தான் அது பண்ணும். அதை நாங்க எல்லாருமே மனசுல வச்சுக்கணும். சரி, இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் முடி உதிர்தல். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த தொடர்ல முதலாவது முடி உதிர்தல். இது ஒரு வகையான நோய், ஆனால் பல காரணங்கள் இருக்கும். அதை நீங்க முழுமையா விளங்கப்படுத்துங்க. இப்ப முடி உதிர்தல்னு சொல்லும் பொழுது அதை நாங்க ஒரு சிம்டமா பாக்குறோம். இந்த சீரீஸ்ல நாங்க ஒரு சிம்டம், அறிகுறி ஒண்ணு, ஆனா 10 பேருக்கு அது இருந்தாலும் காரணங்கள் வேற வேற.
அப்ப எனக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சு நாங்க சரி பண்ணினாதான் சரியா இருக்கும். இப்ப நீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா கூட, அந்த முதல் படம் வந்து முடி வந்து டோட்டல் அலோபேஷியான்னு சொல்றது. தலைமுடி ஃபுல்லா எல்லாமே விழுந்து, அதே நேரம் புருவம், உடம்புல இருக்கிற முடிகள் எல்லாமே விழுகிறதுக்கான அந்த அந்த அறிகுறிகள் இருக்கிற அது ஹேர் லாஸ். ஆனா அது வந்து டோட்டல் அலோபேஷியா. பக்கத்துல இருக்கிறது வந்து வட்டக்கடின்னு சொல்றது. நாம ஊர்ல எல்லாம் வந்து வட்டக்கடின்னு சொல்லுவோம். அப்ப சின்ன சின்ன வட்டமா கொட்டும். ஆனா அந்த வட்டத்த தொட்டு பார்த்தா, அந்த கொட்டுன இடத்த தொட்டு பார்த்தா சொரசொரப்பு எல்லாம் இருக்கும். அப்ப அதுக்கு காரணம் வந்து சில நேரங்கள்ல ஃபங்கலா இருக்கலாம். சில நேரத்துல வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டமே அட்டாக் பண்ணி கொட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் கீழ இருக்கிற 2 படத்துல பார்க்கும் பொழுது, ஒண்ணு வந்து பரவலா எல்லா இடமும் முடி கொட்டுறது. அப்ப ஜெனரலைஸ்ட் எல்லா இடமும் நமக்கு எங்க கொட்டுதுன்னு தெரியாது. ஆனா கொண்ட போடும் பொழுது முடி குறைஞ்சிருக்கிற மாதிரி அப்படி அப்படி வரும். இன்னொன்னு அடுத்தது வந்து அந்த மேல் பேட்டர்ன் அலோபேஷியா. அது வந்து ஹோமோனல் இம்பேலன்ஸ்னால வர்றது. அந்த ஒரு வழுக்க விழுகிற மாதிரி ஆம்பளைங்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி ஹோமோனல் இம்பேலன்ஸ்னால கொட்டுறது. கீழ இருக்கிறது வந்து அந்த முறிஞ்சி கொட்டுறதுன்னு சொல்லுவோம் நாங்க வந்து. அந்த முடி வந்து வளராது, நீட்டம் வளராது. ஆனா அந்த முறிஞ்சு முறிஞ்சு கட்டையாகிட்டு போற மாதிரி போகும். அது அது இன்னொரு வகை. அப்ப இத்தன அத தாண்டி வேற ஏதாவது காரணங்கள் முடி கொட்டுற தன்மைகள் இருக்குன்னா, அந்த இன்னொன்னு இருக்கு. அந்த ஒவ்வொரு முடியுமே வந்து மெல்லிசாகும். அப்ப முடி கொட்டுற மாதிரி தெரியாது. சீப்புல ஒண்ணும் தெரியாது. ஆனா ஒவ்வொரு முடியும் மெல்லிசமா ஆற மாதிரி இருக்கும். அப்ப ஒரு ஹேர் லாஸ் ஒரு சிம்டம். ஆனா வித்தியாசமான காரணங்கள் இருக்கு. அப்ப நீங்க போய் ஒரு 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 பார்மசிலயோ எங்கேயோ போய் ஒரு ஹேர் ஸ்கின் அண்ட் நெயில் ஒரு டேப்லெட் ஒண்ணு எடுத்தீங்கன்னா, அது வேலை செய்யுமா உங்களுக்குன்றத பார்க்கணும். உங்களுக்கான காரணத்த சரியா கண்டுபிடிச்சா மட்டும் தான் அது அது வேலை செய்யும் இல்லையா? அதே மாதிரி எண்ணெய் வைக்கும் பொழுது அது வேலை செய்யுமா? உள்ளுக்கு என்ன மருந்து எடுத்து நாங்க நார்மலுக்கு பண்ணணும் அப்படின்றத வந்து நாங்க பார்த்து கவனிச்சு, எனக்கு முடி கொட்டுது. என்ன காரணம்? அந்த ரூட் காஸ கண்டுபிடிச்சு நாங்க ரிவர்ஸ் பண்ணினாதான் நிரந்தரமா முடி வளர்ந்து வரும். முடி நிச்சயமா வளரும். முடி, நகம் எல்லாம் வந்து என்னைக்குமே வந்து நாங்க சரியான விஷயத்த பண்ணணும்னா, ஒரு 3 மாசம், 6 மாசத்துல வளர்ந்து வந்துரும். சரி. இவ்வாறான முடி கொட்டுறது, முடி பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. இப்பொழுது பல ஆண்கள் கூட முடிய போய் நட்டு வைக்கின்றார்கள். இப்ப பெண்களுக்கு வேற வேற டிசைன்ல முடிகள் வந்து கடையில வித்துக் கொண்டிருக்குது. ஆண்களுக்கு வேற வழியில முடிய நட்டு கொண்டிருக்கிறார்கள். இத வந்து இப்ப மூலிகை மருத்துவத்தின் மூலம் வளர்க்க முடியுமா? முடி கொட்டினது. அததான் நான் சொல்றேன். ஈவன் இப்ப ஆண்களுக்கா இருந்தாலும் சரி, பெண்களுக்கா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமே வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து நாங்க சரி பண்றது ரொம்ப ஈஸி. இப்ப நீங்க சொல்ற மாரி ஒரு ஒரு ஆணுக்கு வந்து முடி ஃபுல்லா வழுக்கையாகி, அந்த தோல் வந்து தலையில இருக்கிற தோல் வந்து இப்படி தொட்டாலே உள்ள போற அளவுக்கு, அமுங்குற அளவுக்கு மெல்லிசாகி வந்துடுத்துன்னா, அதுக்கப்புறம் நாங்க வந்து அத 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 வளர வச்சு எடுக்க முடியும்னா ரொம்ப கஷ்டம். 1 வருஷத்துக்கு மேலனாலும் ஆகும். அவங்க பொறுமையா எல்லாம் மருந்து எடுக்கணும். ஏன்னா, நாங்க முதல்ல அந்த தோல இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த தோல்ல வந்து அந்த மெல்லிச தன்மைய இம்ப்ரூவ் பண்ணி, அதுக்கப்புறம் தான் அந்த முடியோட வேர வந்து ஸ்டிமுலேட் பண்ணி எடுக்கணும். அப்ப அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்தா, நான் நார்மலாவே வந்து மருந்து பண்றது கஷ்டம்னு சொல்லி அனுப்பிடுவேன். ஏன்னா, அவங்க அவ்ளோ ஒரு வருஷத்துக்கு எல்லாம் கமிட்டடா இருந்து மருந்து எடுக்க மாட்டாங்க. அந்த வித்தியாசத்த பார்க்கறதுக்கு. ஒரு 3 மாசம் ஆகும் அந்த தோலே இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு. ஆனா, அத தாண்டி அதுக்கு இப்ப கொஞ்சம் தான் கொட்டியிருக்கு. அப்படி எல்லாம் இருந்ததுன்னா, நிச்சயமா பண்ணலாம். ஒரு 3, 4 மாசத்துல அந்த தோல் இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் முடி வளர்ந்து வரும். வளர்ந்து வர்றத நிச்சயமா நாங்க பார்ப்போம். அப்ப வளர்ந்து வந்து அடர்த்தி கொஞ்சம் கூட வந்து அவங்களுக்கு போதும்னு நினைக்கிற வரைக்கும் அவங்க எடுத்துட்டு விட்டாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் தேவையில்ல. அப்ப நாங்க அதுக்குள்ளார காரணத்த கண்டுபிடிச்சு தான் மருந்து பண்றோம். அப்ப அந்த காரணம் திரும்ப வராம இருக்கிறதுக்கு தேவையான லைஃப் ஸ்டைல நாங்க பண்ணிட்டோம்னா, தென் அதுக்கப்புறம் முடி திரும்ப கொட்டணும்ன்ற தேவை கிடையாது. மிக நன்றி அஞ்சலா. மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, இப்ப முடி அழகு. இப்ப அது கொட்ட துவங்கினா, இப்ப அது மிகப்பெரிய ஒரு ஆக்கள வந்து ஃபேஸ் பண்றதே அவர்களுக்கு கஷ்டமா இருக்கும். சில பேர் தொப்பி போட்டு மறைப்பார்கள். அப்படியான ஒரு நிலைமைகள் இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக இன்று நாம் பேசினோம். தொடர்ந்தும் ஒரு நோய்
அது பல பிரச்சனைகளால வந்து கொண்டிருக்கின்றது என்ற விஷயங்கள் தொடர்பாக தொடர்ந்தும் பேசுவோம். மிக நன்றி.